உங்கள் வீட்டில் சில சமயம் ஒரு விதமான அமைதியின்மை தோன்றுகிறதா? குடும்பத்தில் அடிக்கடி சின்ன சின்ன தகராறுகள் நடக்கிறதா? எதிர்பாராத விதமாக வரவுகளில் தடைகள் அல்லது வேலைகளில் தாமதங்கள் ஏற்படுகிறதா? இப்படி நடந்தால் நமக்கு நாமே நிறைய காரணங்களை சொல்லிக் கொள்வோம். ஆனா ஒருவேளை அந்த காரணம் நம்ம எல்லோரையும் இணைக்கும், நம் வீட்டின் இதயம் மாதிரி இருக்கும் அந்த அறையிலேயே இருக்குமோ என்று யோசித்ததுண்டா? நம்மில் பல பேருக்கு தெரியாமலேயே நம்ம பூஜை அறையில் நம்ம கவனிக்காமலே செய்யும் சில சின்ன தவறுகள் இருக்கலாம். அந்த சிறிய தவறுகள் தான் வீட்டின் அமைதியை பாதிக்க கூடும். இன்றைய வீடியோவில் அப்படிப்பட்ட முக்கியமான 5 தவறுகளை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். ஒரு வீடு உயிரோடு இருக்கும் ஒரு இடம் மாதிரி, அதுலயும் ஒரு சக்தி ஓட்டம் இருக்கிறது. அந்த சக்தியின் மையம் தான் நம்ம பூஜை அறை. அங்க நாம கவனிக்காம செய்யும் ஒவ்வொரு சின்ன தவறும் வீட்டின் முழு சூழ்நிலையே பாதிக்க கூடும். வீடு சந்தோஷத்தை இழக்கும் 5 விஷயங்கள், குறிப்பாக பூஜை அறை எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். முதல் முக்கியமான தவறு, கடவுளின் படம் அல்லது விக்கிரகம் தரையில் வைப்பது. பலர் புதிதாக வாங்கிய கடவுள் படத்தை அட்டை பெட்டியில் இருந்து எடுத்து அப்படியே உடனே தரையில் வைப்பது வழக்கமாக இருக்கிறது. சில சமயம் பூஜை செய்யும் போது கூட தரையில் வைத்து விடுகிறார்கள். இது ஒரு தவறான நடைமுறை. இது ஒரு பெரிய ஆன்மீக தவறு. காரணம் என்னவென்றால், கடவுளை நாம் எப்போதும் உயரத்தில் வைத்து வணங்குகிறோம். அதனால் அவருடைய படங்களும் விக்கிரகங்களும் உயரத்தில் வைக்கப்பட வேண்டும். தரையில் வைப்பது தாழ்வான நிலை என கருதப்படுகிறது. அது நம்முள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். அறிவியல் பார்வையில் பார்க்கும் போது கண்ணின் அளவுக்கு மேலே இருக்கும் பொருட்களை நாம மரியாதையோடு கவனத்தோடு பார்க்கிறோம். ஆனால் கீழே இருக்கும் பொருட்களை எப்போதும் சாதாரணமாக தான் தெரியும். அதனால் தான் கடவுளின் படம் எப்போதும் கண்ணின் அளவுக்கு மேலே வைக்கப்பட வேண்டும். இது ஒரு சிறிய மாற்றம் தான், ஆனால் அதனால் வரும் எனர்ஜி மாற்றம் பெரியது. இரண்டாவது தவறு, பழைய வாடிய உதிர்ந்த பூக்களை வைத்திருப்பது. பல வீடுகளில் காலை பூஜைக்கு போட்ட பூ மாலை வரை அப்படியே இருக்கும். சில நேரங்களில் மறுநாள் காலை வரைக்கும் கூட அவர்கள் மாற்றாமல் விடுகிறார்கள். பூக்கள் உயிருள்ளவை. புது நிலையில் அது நல்ல சக்தியையும் மனத்தையும் தரும். ஆனால் வாடிவிட்டதும் உதிர்ந்ததும் அது அழியும் சக்தியின் அடையாளமாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட பூக்களை தெய்வத்தின் முன் வைப்பது நல்லதல்ல. அதனால் தான் பூஜை முடிந்த சில மணி நேரத்துக்குள் அல்லது குறைந்தபட்சம் இரவு தூங்குவதற்கு முன் அந்த பழைய பூக்களை அகற்றிவிட வேண்டும். இதனால் வீடு எப்போதும் புத்துணர்ச்சியோடு நல்ல சக்தியோடு இருக்கும். மூன்றாவது தவறு, பூஜை அறையை ஸ்டோர் ரூமாக பயன்படுத்துவது. பலருக்கும் இந்த பழக்கம் இருக்கிறது. பழைய புத்தகங்கள், கிழிந்த காகிதங்கள், காலியான பாட்டில்கள், வேலை செய்யாத விளக்குகள், இப்படி தேவையில்லாத பொருட்களை எல்லாம் பூஜை அறையில் தள்ளி விடுகிறார்கள். ஆனா இது ஒரு பெரிய தவறு. அந்த அறை பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த இடமாக இருக்க வேண்டும். ஆனால் குப்பைகள், தேவையில்லாத பொருட்கள் அங்கே இருந்தால் அந்த சக்தி கெட்டுவிடும். நீங்கள் அங்கே பிரார்த்தனை செய்யும் போது கூட அந்த குப்பைகள் தான் உங்கள் மனதில் தோன்றும். பூஜை அறை எப்போதும் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். அங்கே உடைந்த விக்கிரகங்கள், பழைய துணிகள், காலணிகள், சுத்தமில்லாத பாத்திரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. நல்ல ஒளியோடு தூய்மையான மனமோடு இருந்தால்தான் அந்த இடம் நமக்கு உண்மையான மன அமைதியையும் நல்ல சக்தியையும் தரும். நான்காவது தவறு, பூஜை அறை தெற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருப்பது. பூஜை அறைக்கு சிறந்த திசை வடகிழக்கு, அதாவது ஈசானிய மூலை. ஏனெனில் சூரியன் உதிக்கும் திசை அதுதான். அங்கிருந்து வரும் காலை ஒளியும் சக்தியும் ஆரோக்கியம், அமைதி, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றுக்கு மிகவும் உகந்தது. ஆனால் பூஜை அறை தெற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருந்தால் அது நல்லதல்ல. தெற்கு என்பது சூரியன் மறையும் திசை. அது ஓய்வு, முடிவு, செயலற்ற தன்மையை குறிக்கும். அதனால் அங்கிருக்கும் பூஜை அறையில் பிரார்த்தனையின் சக்தி முழுமையாக விளைவிக்காது. ஆனா கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் வீடு ஏற்கனவே அந்த திசையில் கட்டப்பட்டிருந்தால் மற்ற வழிமுறைகளை சரியாக பின்பற்றுங்கள். குறிப்பாக தீபம் ஏற்றி வழிபடுவது அந்த நெகட்டிவ் எஃபெக்டை குறைத்துவிடும். ஐந்தாவது தவறு, தீபம் அல்லது விளக்கு இல்லாத பூஜை.
பூஜையில் மின்சார விளக்கு மட்டும் போதாது. நெய் அல்லது எண்ணெய் தீபம் ஏற்றுவதில் ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது. நெருப்பு சூழலை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. அதன் ஒளி மனதில் நல்ல உணர்வையும் நல்ல சக்தியையும் உருவாக்கும். ஆன்மீகத்தில் தீபம் என்பது ஞானத்தின் ஒளி. அது அறியாமையின் இருளை அகற்றுகிறது. ஒரு வீட்டின் தினசரி தீபம் ஏற்றுவது அந்த வீட்டின் சக்தியை எப்போதும் செயல்பாட்டுடனும் நல்ல ஆற்றலுடனும் வைத்திருக்கும். தீபம் இல்லாத பூஜை உயிரற்ற உடல் போல. அதனால் குறைந்தபட்சம் மாலை நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது நெய் தீபம் அல்லது எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்றும். சிறிய மாற்றங்கள் பெரிய பலன்களை தரும். இன்றே உங்கள் பூஜை அறையை பார்த்து இந்த 5 விஷயங்களை சரிபாருங்கள். அதன் விளைவு உண்மையிலேயே பெரியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வீட்டில் எப்போதும் அமைதி நிலைக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.